on to the next topic, refraction. Okay, wow. So your light chapter can be divided into two half. First half இது ஓகேவா, இது வந்து செகண்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் யூ வில் ரீட், யூ வில் ஸ்டடி அபவுட் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, சோ ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? கம் ஆன் குவிக்லி டெல் மீ கைஸ், ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? Light rays, ma'am. The bouncing back of light rays. Okay, where it will happen? Okay, ஒரே மீடியம்ல தான் நடக்க போகுது. இப்போ ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஒரு லைட் ரே வரப்போகுது, ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இது எல்லாமே எப்படி நடக்குது? இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே, ஆல் த லைட் ரே வந்து ஒரே மீடியம், ஏர்னா ஒரே மீடியம்ல நடக்குது. ஓகேவா? பட் இன் ரிஃப்ராக்ஷன், ஓகேவா, செகண்ட் ஹாஃப் it is going to be completely about refraction. Refraction is nothing but உங்க லைட் ரே when it pass through different mediums. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்ல உங்க லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா அக்கர் ஆகிற டேர்முக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். ஓகே, சோ இன் செகண்ட் ஹாஃப் யூ வில் கம்ப்ளீட்லி ஸ்டடி அபவுட் ரிஃப்ராக்ஷன். சோ ஷால் we move on to the refraction? Yes, ma'am. Yes, okay, refraction. So can anyone tell me where have you seen refraction? Refraction ன்றத நீங்க எங்க பாத்திருக்கீங்க? உங்க டே டு டே லைஃப்ல கண்டிப்பா பாத்திருப்பீங்க. See from this image what you observe. Simple. Refraction நீங்க நம்ம டே டு டே லைஃப்ல தான் பாத்துட்டு இருக்கோம். From this image what you observe? Anyone எனக்கு சொல்லுங்க பாப்போம். Very good. Okay, so bending of light rays, very good. So what I observe அப்படின்னா, so in here I have taken a glass full of water. Okay, ஒரு பென்சில நான் டிப் பண்ணிக்கிட்டேன். So ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. ஓகேவா? லைட் ரே is incident. So upper half of the portion of the pencil, what it is, what medium ல இருக்கு? Air. ஓகேவா? Air is one medium. Bottom portion of the pencil என்ன மீடியம்ல இருக்கு? What medium? Water. Water is another medium. We will discuss medium na என்னன்றது இப்ப நம்ம பாப்போம். ஓகேவா? Air வேற medium, water வேற medium. So when your light rays passes through different medium, ஓகேவா, என்ன ஆகும்னா a bending occur ஆகும். See இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? உங்க பென்சில் பெண்ட் ஆயிருக்கா? உங்க பாக்கும்போது பெண்ட் ஆன மாதிரி இருக்கா? So this bending of light rays only we call as refraction. Bending of light rays from one medium to another. ஒரு மீடியம்ல இருந்து another மீடியம்க்கு போகுது. From one medium to another. Okay, so the bending இங்க பேர்லயே பாருங்க, எனக்கு மறக்குது, ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ராக்ஷனும் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒண்ணும் இல்ல. ஃபிராக்ஷன் இருக்கா? ஃபிராக்ஷன்னா என்னது? நீங்க மேக்ஸ்ல பாதி தானே. அப்ப இங்க என்ன ஆகுது? இந்த பாதி இப்படி இருக்கு, another பாதி இப்படி இருக்கு, அப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Refraction is nothing but bending of light rays when it pass from one medium to another. ஏன் ரிஃப்ராக்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு மீடியம்னால அக்கர் ஆகுது அப்படின்னா, ஓகே, so can anyone tell me ஏன் ஒரு மீடியம்னால இந்த மாதிரி பெண்டிங் அக்கர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first there are two types of medium. Okay, what are the two types of medium? Means rarer medium and denser medium. Can you tell me rarer medium na how the particle is going to be packed? In rarer medium the particles are actually loosely packed. ஓகேவா? அத நீங்க வந்து low density ன்னு சொல்லுவீங்க. Denser means deep. Okay, denserல tightly packed. The particles எல்லாமே tightly or closely packed. அங்க வந்து high density ன்னு சொல்லுவீங்க. Okay, everything is correct. Very good. Okay, so the concept என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, in rarer medium the particles எப்படி இருக்கு? இப்படி loosely bond இருக்கு. ஓகேவா? லூஸா பாண்டா இருக்கிறதுனால இப்போ ஒரு லைட் ரே வந்து என்டர் ஆகுது. If a light ray is entering means what it will happen? It can easily travel. கொஞ்சம் ஈஸியா ஸ்பீடா டிராவல் ஆயிட்டு போயிடும். இப்போ let us assume ஒரு ரோட்ல நீங்க டிராவல் பண்றீங்க, அந்த ரோட்ல டிராபிக்கே இல்ல, அந்த ரோட் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. ஏதோ ஒரு கார் 2 கார் மட்டும் அந்த ரோட்ல போகுதுன்னா நீங்க எப்படிப்பா கார்ல டிராவல் ஆவீங்க? ஸ்பீடா டிராவல் ஆயிட்டு வந்துட மாட்டீங்க. அந்த ஒரு நீங்க டூருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டூருக்கு போகும்போது அந்த ரோட்ல யாருமே இல்லை, ஏதோ ஒரு கார் 2 கார் இருக்கு அப்படின்னா how you will travel? ஃபாஸ்டா டிராவல் ஆயிட்டு வந்துருவீங்கல்ல. அப்போ if the particles are loosely packed, the speed of light will be fast.
ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் ரேரர் மீடியம் என்னது? Air. Air is an rarer medium because air la particles are loosely packed. So how in air the particles is going to travel? It is going to travel fast. Okay, compare. Now we will talk about denser medium. Denser medium la particle எப்படி இருக்குன்னா நல்லா closely packed ஆ இருக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்போ பார்ட்டிகல்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இருக்கு. ஓகேவா? ஒரு லைட் ரே வந்து என்டர் ஆகுதுன்னா என்ன ஆகும்? எல்லாத்துலயும் இடிச்சு 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 வெளியில வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? சேம் யூ கன்சிடர் த டிராபிக். ஒரு நல்ல ரோடு ஃபுல் டிராபிக். சென்னை இப்ப எடுத்துக்கோங்க, சென்னை பை த டைம்லாம் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? சென்னையில ஒரு ஈவினிங் 6 o'clock மேல போனீங்க அப்படின்னா ஃபுல் டிராபிக்கா இருக்கும். அந்த ரோட்ல இருந்து நீங்க வெளியில மூவ் ஆகி வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆக போகுது? How the speed of light is going to travel? Tell me guys, fast or slow? Slow. Example என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, example of denser medium, water, glass, diamond சொல்லலாம். ஓகேவா? These are the examples of denser medium. Now you got it? So because of the speed of light varies in different medium, so the bending mostly occurs. இந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சா? 1 minute ma'am. Little be fast students. நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. டைம் இல்ல, நம்ம நிறைய ஆனா படிக்கணும். Okay, now shall we move on to the concept? Yes ma'am. Okay, so now let us take 3 cases. ஓகேவா? நான் 3 கேஸ் எடுத்துக்க போறேன். So first இந்த கேஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? So in this case what happens அப்படின்னா, okay, I'm going to take 2 different medium. Half portion of the pencil என்ன மீடியம்ல இருக்கு? மேல half portion. Rarer medium. Okay, air which is rarer medium. Very good. Rarer medium. Okay, நம்ம இப்ப ray diagram வரைய போறோம், which is very very important. Okay, second half portion of the pencil என்ன மீடியம்ல இருக்கு? Denser medium. Very good. 2 denser which is going to be denser water. Okay, water. Okay, நான் எப்படி ரே டயக்ராம் வரையறேன்னு பாத்துக்கோங்க. ஓகே, when a light ray is incident obliquely, ஓகேவா? ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது obliquely. obliquelyனா சாய்வா. அதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா between 0 to theta less than 90 degree. ஓகேவா? ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 0 to less than 90. ஓகேவா? பெட்டர் யூ கேன் ரைட் less than 90 degree இருக்கணும்னு எழுதிக்கோங்க. So that is what the term called obliquely. Obliquely அப்படி நீங்க நிறைய இடத்துல படிப்பீங்க. obliquely, OBLIQUELY, obliquely. Obliquely means the angle will be less than 90 degree. So இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரே பாஸ் ஆகுது. So how the incident ray is passing na, so rarer mediumல light ray எப்படி பாஸ் ஆகும்? ஃபாஸ்டா பாஸ் ஆகும். ஒரு ஃபாஸ்டா ஒரு light ray பாஸ் ஆகுது. At the point of incidence what we need to draw? We need to draw normal. நார்மல் வரைஞ்சுக்க போறோம். ஓகேவா? நார்மல்னா என்னது? இமேஜினரி லைன் which makes 90 degree with the surface. ஏன்னா உங்க இன்சிடென்ட் லைட் ரே வந்து ஒரு மீடியம்ல இருந்து அனதர் மீடியம்க்கு என்டர் ஆகுது. அந்த அனதர் மீடியம்க்கு டச் ஆகும் போது நம்ம நார்மல் வரைகிறோம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லைட் ரே ஃபாஸ்டா வந்த ஸ்பீடா டிராவல் ஆயிட்டு வந்த ஒரு லைட் ரே அனதர் மீடியம் டச் ஆனோம்னா, அனதர் மீடியம் என்ன மீடியம்? டென்சர் மீடியம். சோ டென்சர் மீடியம்ல லைட் எப்படி டிராவல் ஆகும்? ஸ்லோ. ஓகே, ஒரு நல்ல எனர்ஜியா வந்த ஒரு பையன் திடீர்னு அவன் எனர்ஜி எல்லாம் புடுங்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே லேசியா ஒரு மாதிரி டிராவல் ஆகும்ல, அதே மாதிரி இட் வில் டிராவல் லைக் திஸ். ஓகேவா? சோ இப்படி டிராவல் ஆகும். சோ அப்ப எப்படி டிராவல் ஆகும்னா, இட் வில் the refracted ray, this ray is called as refracted ray. The refracted ray will bend towards the normal. இதான நார்மல். சோ நார்மல் பக்கமா பெண்ட் ஆயிருக்கு. So that is what happens when a light ray is passing from rarer to denser medium. The light ray எப்படி bend ஆகும்? Bend towards the normal. Towards the normal. இது case 1. வேணா எழுதிக்கோங்க, case 1 போட்டுக்கோங்க. In this case,
each and every word what I'm writing is important 1 mark. In this case, okay, wow, so this is going to be your angle of incidence and this is going to be normal ku refracted ray ku middle la ullada angle of refraction nu solla poren. ரெண்டுத்துல யாரோட angle அதிகமா இருக்கு? Whose angle is greater? Angle of incidence. Very good. Angle of incidence. So angle of incidence is greater than angle R. Very, very important. When a light ray is passing from rarer to denser medium, okay, because of the speed of light changes in two medium, what happens? Bending occurs. Other refraction. Okay, how epdi bend agum? That's important. So when a light ray passes from rarer to denser medium, it bends towards the normal. If it bends towards the normal, the angle of incidence will be greater than angle of refraction. Got it? Each and every term now solradhu important one. The concept புரிஞ்சுதா? The ray diagram also important. Note பண்ணியாச்சா? அப்ப இந்த இடத்துல எப்படி bending நடக்குது? So the bending எதனால occur ஆகுது? Because of light ray, different speed of light நால. Shall we move on to the next case? Okay, everyone, if it is okay, please raise your thumbs up போடுங்க. இல்லனா பேசலனா கூட எனக்கு thumbs up போடுங்க so that நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். Okay, noted everyone? Yes. What about Yes, Virish? Virish கிட்ட கேந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. Next case 2. Okay, case 2. Yes, okay. Case 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் மீடியம் என்னவா எடுத்துக்க போறேன்னா டென்சர். செகண்ட் மீடியம் நான் ரேரர்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? சோ அதாவது மீடியம் 1 வந்து வாட்டர்னு எடுத்துக்க போறேன், மீடியம் 2 வந்து ஏர்னு எடுத்துக்க போறேன். ஓகே, now I'm going to pass a incident ray obliquely, same. So at the point of incidence, what we need to draw? We need to draw. ஏன்னா அடுத்த உங்க இன்சிடென்ட் ரே ஒரு மீடியம்ல இருந்து அடுத்த மீடியமோட சர்ஃபேஸ டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணா என்ன வரையணும்? We need to draw normal. Okay va? Now quickly tell me, இப்ப incident ray வந்து எந்த மீடியம்ல இருக்குது? வாட்டர்னா ஸ்லோவா டிராவல் ஆயிட்டு வருது. அடுத்தது ரேரர்னா ஏர்னா ஃபாஸ்டா டிராவல் ஆகும். சோ பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா டிராவல் ஆயிட்டு வந்துட்டு திடீர்னு அப்படியே உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் கிடைச்சுன்னா எப்படி வேகமா ஓடுவோம்? அப்ப என்ன ஆகும்னா அந்த லைட் ரே இப்படி பெண்ட் ஆகும். So your bend ஆகிறது வந்து it will be the light ray is passing from denser to rarer medium, it will bend. எப்படி இருக்கு? நார்மலை விட்டு விலகி போகுது. Bend away from normal. Bend away from normal. Okay va? Again we are going to write the angle. Similarly, incident ku normal ku middle la ulla the angle of incidence, normal ku refraction ku ulla middle la ulla angle of refraction. Again here everyone, incident, refraction, whose angle is greater here in this case? Refraction angle is greater. Very good student. Refraction angle is greater. Very good. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? கேஸ் 3 ஒன்னு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட் டவுன். ஒரு நிமிஷம் இந்த ஸ்கிரீன் வைக்கிறீங்களா? நான் வச்சுக்கிறேன். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் ஒரு சின்ன டேர்ம்ஸ், ஆக்சுவலி நிறைய டேர்ம்ஸ் இங்க இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம அங்க பிஎஃப்சி கேஎஃப்சியோட ரிலேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நானும் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். லெட்ஸ் shall we move on to the everyone எழுதியாச்சா? thumbs up. Okay, very good. Okay, now we will move on to the case 3. Okay, so for case 1 and case 2, what we saw, your incident angle is going to lie between 0 to 90 degree. Correct? அதாவது less than 19 சொன்னேன். 89 degree வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
If suppose your incident angle வந்து ஓகேவா, if your incident ray ஓட angle வந்து 90 degree இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஓகேவா, if your incident ray is passing 90 degree, இதுதான் உங்க incident ray is making 90 degree with the surface. ஓகேவா, இது medium 1, இது medium 2 னு வச்சுக்கோங்க. Your incident ray is making 90 degree with the surface. At that time, what it will happen அப்படின்னு பாத்தீங்கன்னா, your ray will pass like this straight. ஓகேவா, உங்க ரே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகும் without any bending. போன case 1 and case 2 we saw a bending has occurred, so we call that as term as refraction. இங்க no bending occurred. அப்போ இந்த இடத்துல refraction occur ஆயிருக்கா? No, ma'am. Very good. So there is no refraction occurred. இது ஒரு question உங்களுக்கு உண்டு. Tell me a condition when no refraction will occur. When no refraction will occur, if your incident ray is making 90 degree with the surface, or your incident ray is making perpendicular with the surface. ஓகேவா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா there will be no refraction. இது refracted ray. ஓகேவா, without any bending இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகும். பட் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஓகேவா, சோ will the speed of light changes? Will the speed of light changes? So இங்க வரைக்கும் ஸ்பீட் வந்து ஃபாஸ்டா இருக்க போகுது. இந்த இடத்துல மீடியம் வந்ததுன்னா உங்க ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா? क्वेश्चन மார்க். Ma'am, it will change, ma'am. Yes, It will change. Ma'am, it will it change, will ma'am. change. Very good students. ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகதா செய்யும், ஆனா பெண்டிங் மட்டும் அக்கர் ஆகாது. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகேவா, இது வந்து ஆங்கிள் வந்து நான் கொடுத்தது என்ன ஆங்கிள்னா இன்சிடென்ட் ரே ஆங்கிள் தான் நான் கொடுத்திருக்கேன். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்? ரெண்டுத்தோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 90 degree. இன்சிடென்ட் ரே தான் 90 டிகிரி. நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சோ ஃபர்ஸ்ட் டெல் மீ, ஆங்கிள் ஐன்றதை எப்ப நம்ம வரைவோம்? the angle between incident ray and the normal. மேக் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். படிக்கும் போது கிளியரா படிங்க. ஓகேவா, நான் இங்க கொடுத்திருக்கிறது வெயிட் நான் இங்க கொடுத்திருக்கிறது இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே வேற, ஆங்கிள் ஐ வேற. ஓகேவா, angle I is nothing but the angle between incident ray and normal. இது உங்களோட இன்சிடென்ட் ரே. இதே இதுதான் உங்க நார்மலும் இருக்கு. அப்ப ரெண்டுத்தோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 0. வெரி குட், 0. அப்ப ஆங்கிள் I is equal to 0, ஆங்கிள் R 0. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்போ ஆங்கிள் I is equal to angle R is equal to 0 degree in this case. Note it down, everything is asked in 1 mark. ஏன்னா ரிஃப்ராக்ஷன்ல கண்டிப்பா எந்த ஒரு क्वेश्चन பேப்பர் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரிஃப்ராக்ஷன்ல இருந்து ஒரு 1 மார்க் கண்டிப்பா வந்துடும். ஷால் வி மூவ்? அவ்வளவுதான்ப்பா, செஷன் முடிஞ்சிச்சு. நான் FT கொடுத்துறேன்.